இவர் ஒருத்தர் பழங்காலத்து கொண்டு வர்றார், கற்காலத்து கொண்டு வர்றார். இவர் கிழிக்கிறார், இவர் குடுங்குறார். ஆனா காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில கறிக்கடையில போயிட்டு எலும்பில்லாத கரியா குச்சியை கையில வச்சுட்டு ஆடுமானம் மேய்க்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிதான் வெளியிலும் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா இது வந்து கேட்டல் ரியரிங் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு டெய்ரி ஃபார்மிங். அது சார்ந்த ஒரு தற்சார்பு பொருளாதாரம். பால் சார்ந்த பை ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்றது. டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னா பல ஏக்கர் நிலத்துல பல நூறு மாடுகளை பராமரிக்கணும்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவை. ப்ரொடக்ஷன் யூனிட்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டடா இருக்க போகுது. அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்றதால ஃபுட் ப்ராசஸிங் படிச்சவங்க, ஐடிஐ படிச்ச டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க. மாடுகள் வாங்குறது, தீவனம் வாங்குறது, மற்ற ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, இந்த இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்கான ஆட்கள் தேவை. இது எல்லாத்தையும் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு காமர்ஸ் படிச்சவங்க வேணும். இத்தனை பேரையும் வச்சு வேலை வாங்குறதுக்கு எம்பிஏ படிச்சவங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் வேணும். ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்னா அங்க ஒரு மெடிக்கல் யூனிட் இருக்கணும். டாக்டர்ஸ், நர்சஸ் வேணும். மாடுகளை பராமரிக்கிறதுக்கு வெட்டினரி டாக்டர்ஸ் வேணும். இப்படி ப்ரொடக்ஷன் யூனிட்லயே பிகாம் படிச்சவங்க இருந்து, பிஎஸ்சி படிச்சவங்க இருந்து, எம்பிஏ, எம்பிபிஎஸ் படிச்சவங்க வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கும் அங்க வேலை வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வெறும் ப்ரொடக்ஷன் யூனிட்குள்ள மட்டும்தான். ப்ராடக்ட் ரெடியாகி வெளில போச்சுன்னா